நினைச்சாதான் என் மனம் வேதனைப்படுது. அம்மா நீ வளர்ந்துட்டு கல்யாண வயசுக்கு வந்துட்டு உனக்கு ஒரு திருமணத்தை செய்து கண் குளிர எனக்கு திருமணமா? அம்மா எனக்கு என்ன வயசு ஆகிடுச்சு திருமணம்னு சொல்றீங்களே? ஏமா அம்மா வயசு ஆகல. 17 முடிந்து 18 தொடங்க போகுது. கல்யாண வயசு வந்துட்டா இன்னும் எனக்கு என்ன வயசு ஆகுது? இன்னும் என்ன வயசு ஆகுது? இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சிருக்கேன். நான் இன்னும் சின்ன சிறு பிள்ளை தானே அம்மா. அப்படிதான் சொல்லாதம்மா. நீ எனக்கு சின்ன குழந்தை தான் இருந்தாலும் காலகாலத்துல திருமணத்தை செய்யத்தானே என்னுடைய கடமை. என்னம்மா கல்யாணம் என்பது கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா அண்ணன் தெரியவே தெரியாதம்மா. பாட்டுல இருக்கு கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா குழந்தை அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டேன். ஆமா துணைக்கு வராடுறோம். நீ வேலைக்கு தான் வர போ குழந்தை. அம்மா அப்படிதான் சொல்லக்கூடாது. அம்மா வீட்டுல தண்ணியே கிடையாதும்மா. அம்மா திருமணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். வீட்டு வேலை செஞ்சு நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். அம்மா வீட்டுல தண்ணி இல்லம்மா. நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் போய் அமைதியாக உட்காருங்க. நான் குளக்கரைக்கு சென்று ஒரு குடம் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து உங்க சமையல் எல்லாம் புடிச்சு வைக்கிறேன். நாட்களாகிறது. ஆமா அத்தா. நான் சொல்லிக் கொண்டு வந்த கதைகள் அனைத்தும் கேட்டுக்கொண்டே வந்தேன் அத்தா. அப்படியே இருவர் கொண்டு ஆடி பாடிக்கொண்டு சென்று என்னுடைய தாயிடத்திலே சொல்லி நம் இருவரின் திருமண ஏற்பாடை செய்ய வேண்டும். சொல்லுங்க.
இந்த கானகத்தில் தன்னம் தனிமை அழுது வருகிறேனே ஆண்டவா, எப்போது நம்ம யாருக்கு வரக்கூடாது ஆண்டவா, வரக்கூடாது ஆண்டவா. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வல போகிறேன் பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வல போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிதரமாக. மல்லிகை வாங்கி வந்தேன் வெள்ளிக்கு கூட அதை மண் மீது போட்டு விட்டேன் வெயிலில் வாடு பல்லாக்கு ஊர்வல போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. பாதையிலே கடைசியில் தெரிவதுதான் என்னுடைய குடிசை. அக்கா புறப்படு சென்று பார்க்கலாம். மணமகளை காண வந்தேன் காதலிக்கே வாழ்ந்திருந்தேன் கல்யாணம் என்பது மட்டும் என்பதில்லை. இன்னும் சிறிது தூரம் விட்டால் நமது குடிசையை விட்டுறதப்பா. தூக்கிட்டு போடுமா? வா. கண்ணாலே பெண்ணை அன்பே கண்டது பாவம் கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம். கண்ணாலே பெண்ணை அன்பே கண்டது பாவம் கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம். கொண்டவுடன் பிரிவை எண்ணி வந்தது பாவம். கூடாத வாழ்வில் என்றும் வாழ்வது பாவம் வாழ்வது பாவம். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வல போனேன் நான் பாதியிலே ஆண்டவா, ஒரு கட்டிய மனைவிக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு நான் மட்டும் இந்த காட்டில் ஒருவேளை அமர்த்திற்காக அலைந்து திரிந்து பசியோடும் பட்டினியோடும் வாடி கிடக்கிறேன். என்னை எதற்காக படைத்திருக்காய் ஆண்டவா? எப்பொழுது என் மனைவி இந்த கையினால் எடுத்து கொண்டேனோ அன்றே நான் இருந்து குழைக்க வேண்டும். ஆனால் இதோ இருக்கும் பாய் என்ற கிடத்தில் சென்று இப்போதே என் உயிரை மாற்றிக் கொள்ளப் போகிறேன். யார் நீங்கள்? அப்பா, எதற்காக இந்த மலை மீது ஏறி சாக துணிந்திருக்கிறீர்கள்? அப்பா, யாரப்பா நீ? சாகும் நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றிருக்கின்றாயே, நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? ஐயா, என்னுடைய பெயரோ கதிரவன். நானும் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். கதிரவா, நான் வாழ பிறந்தவனே கிடையாது, சாக பிறந்தவன். இந்த உலகத்திலே எத்தனையோ தவறுகள் செய்தவன் உயிரோடு வாழலாம். ஆனால் நான் எப்படிப்பட்ட பாவி தெரியுமா? தன்னையே நம்பி வந்த மனைவியை ஒரு தாசியின் பேச்சை கேட்டு என் கையினால் எடுத்துக் கொண்ட பாவியை பாவி. தவறு என்பது
தன்னன் தனிமையில் நாம் இப்படி தவிக்கிறோமே என்ற எண்ணத்திலே சாக தந்திருக்கிறீர்கள். அப்போதே உங்களுடைய தவறாகப்பட்டது மன்னிக்கப்படுகிறது. அப்பா, நீ யாரோ எவரோ தெரியவில்லை. தெய்வம் போல சிறிய பிள்ளையாக இருந்தாலும் உன் பேச்சு பெரிய தன்மையாக இருக்கிறது. அப்பா, நீ யார்? உன்னுடைய பெற்றோர்கள் யார்? ஐயா, நானும் இந்த சிற்று கிராமத்தில் வசிப்பவன், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். அப்படியா? அதோ தூரத்தில் தெரிகிறது, அதான் என்னுடைய மண்குடிசை. உண்மையாகவா? அப்படி இருக்கும்போது மண்குடிசைக்கு செல்லும் பொழுதுதான் உங்களை கண்டேன். அப்படியா? ஐயா, ஆமா, இவ்வளவு தெளிவாக பேசுகிறாயே. உன்னை பெற்றெடுத்தவர்கள் ஒரு தெய்வமாக தற்க வேண்டும். உன் தகப்பனான பெயர் என்ன? தாயார் பெயர் என்ன? எனக்கு தகப்பனார் கிடையாது. ஐயோப்பா, தாயார் மட்டும்தான். அப்படியா? என்னுடைய தாயின் பெயரோ கனகவல்லி. என்ன? கனகவல்லியா? ஆமாம். ஐயோ, கனகவல்லி என்ற பெயரை கேட்டு அந்தகம் பறக்கிறதே. ஒருவேளை என் மனைவியாக இருக்குமோ? சிச்சி, இருக்காது. அவரை தான் இந்த கையில் அழைத்து கொண்டு விட்டேனே. எதிரவா, உன் தாய் பெயர் கனகவல்லி சொன்னாயே, அந்த முகத்தை நான் பார்க்கலாமா? ஐயா, அவரை பார்ப்பது மட்டும் கிடையாது, உங்களை கண்டால் வெகு நாட்கள் சாப்பிடாமல் இருப்பது போல தெரிகிறது. உண்மைதான். ஆகினால் புறப்படுங்களுடைய தாயின் கருத்தாய் உங்களுக்கு உணவு அளிக்கிறேன். அப்படியா? நம்பி நெத்தியிலே பொட்டு வச்ச மத்தியிலே மச்சம் பொட்டு வச்ச மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சிக்க ராசா. விட்டு போன உதிர்ந்து போக வாசல ரோசா.
வயசானது உனக்கு எப்போது பார்த்தாலும் வயது கொண்டே இருப்பதுதான் உன்னுடைய வேலையா? அம்மா, இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டீர்களா இல்லையா என்று கண்காணிக்கவில்லை நான். அப்படி இருக்கும்போது இதுவரை கொண்டு நீங்கள் எதைக்குமே கவலைப்படக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு ஒரு பரிசா? ஆமாம் தாயே. மகனே, அம்மா, இதனால் வரை உன்னுடைய தந்தை எனக்கு இதுவரையில் ஒரு பரிசு வாங்கி கொடுத்தது கிடையாது. என்ன பரிசுன்னு தெரியலையப்பா. ஒரு உயிருள்ள பொருளை உனக்கு பரிசா கொடுக்க போகிறேன். உயிருள்ள பொருள் எனக்கு பரிசா கொடுக்க. அந்த பரிசு என்ன பரிசு? உனக்காக மருமகளை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன். மருமகளா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இது போல் என்றும் சீரம் சிறப்பாக வரும்போதே காலவாரி விடுற மாதிரி வருது. அத்தை, காலவாரி விடுப்பாரு. அத்தை, என்னைக்குமே அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். அம்மா, அது மட்டும் நல்லதான். அம்மா, இவள் என்னையே நம்பி இருக்கிறாள். இவளை வெகு நாட்களாக காதல் திருந்தேன். உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைதான் இருந்தது. அதற்கு சொல்ல நேரம் கிடைக்கவில்லை. இப்போது கிடைத்தது. நேரிலே நிறுத்தி விட்டு உங்கள் முன்னே. அப்படியாகட்டும். ஆனாலும் இன்னொருவரை அழைத்து வந்திருக்கிறேன். இன்னொருவரா? அவர் யார்? அவர் ஏதோ மன்னிக்க முடியாத பாவத்தை செய்துவிட்டு தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்ளலாம் என்று மலையின் உச்சின் மீது ஏறி நின்றார். என்றார்? அவரை காப்பாற்றி நமது இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன். அவரை பார்க்க வேண்டும். அழுத்துவார். பசியோடு இருக்கிறார். பசி என்று வந்தால் நம் வீட்டில் உணவு என்பதே இல்லை. இல்லை என்று சொல்லக்கூடாது. அழுத்துவா மகனே. அப்படியே ஆகட்டும். ஐயா, இன்னும் எவ்வளவு தூரம் தான் இருக்கு உன்னோட குடிசை? என்னுடைய குடிசை. அப்படியா? அடடடா. சிறிய வீடாக இருந்த பெரிய மனதப்பா உனக்கு. ஆமா, உன் தாயை காண்பிக்கிறது சொன்னாய். இதுவரைக்கும் ஒரு ஆளோட கப்பையில என்னாச்சு? அது என்னுடைய தாய். அங்கே பாருங்கள். அவன் தான் உன்னுடைய தாயா? அவள் தானா? அவர்கள் தான் உன்னுடைய தாயா? ஆமாம் ஆமாம். இவளை எங்கோ பார்த்தால் இருக்கிறது. ஐயோ கடவுளே! கடவுளே! நீ உயிர்தான் இருக்கின்றாயா கடவுளே? கடவுளே! உன்னை இறந்து விட்டாய் என நினைத்து காட்டில இருந்து விட்டு இந்த காடு மேடு அத்தனை சுற்றி வருகிறேன். கடவுளே, அந்த ஒரு வார்த்தை சொன்னாய். பத்தினியின் வார்த்தை. கடவுளே, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட்டேன். கடவுளே, பத்தினியின் வார்த்தை பலிக்கும் என்று சொல்வார்கள். அன்று நீ எனக்கு உரைத்த வாக்கு எனக்கு பழித்து விடு கடவுளே. என்னை மன்னித்து விடு கடவுளே, மன்னித்து விடு. பெரிய வார்த்தையில ஒருக்க வேண்டாம் கடவுளே. நான் இறக்கும் நேரத்தில் ஒரு சிறியவன் என்னை வந்து காப்பாற்றினான். யார் என்றே தெரியவில்லை. நிறுத்தி. யார் பாய்விட? அவர் தான் உன்னுடைய தந்தை. அம்மான பாதெல்லாம் ஒரே வெட்டு வெட்டி போடுவோம். கடவுளே, யார் இவன்? 22 வருஷம் ஆகுது. இதுவரையில் தந்தை முகத்தை பார்த்திருக்கிறதா? தாயே தெய்வம் என்று வாழ்ந்துள்ளார். அப்படி இருக்கும்போது உன்னை எடுத்து கொடுமை செய்தது மட்டுமல்லாமலே கள்ளக்காதலை ஏற்படுத்தி அவளுக்கு உல்லாசத்தை அனுபவித்து உன்னை கொன்று விட்டு செல்லலாம் என்று நினைத்த பாவி என்றால் அப்படியே பொண்ணு ஒரே வெட்டு. உன் தகப்பன் செய்த பாவம் ஏதோ அன்று உன் தாய் மீது சந்தேகப்பட்டு அவளுக்கு சேர்ந்து செய்யாத தவறெல்லாம் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடப்பா. இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தாய் என்று பாராமலே கொல்ல துடித்தவர் நீங்கள். இதுவரையில் ஒரு புள்ளருகிறார். போனால் போகட்டும். அவர் யார்? உன்னுடைய தந்தை தானே தவறு செய்து விட்டார். தாயே, உன் சொல்லை மீறியது கிடையாது. உன் சொல்லிற்கு ஏற்ப தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா? நம் இந்த நிலைக்கு வர யார் காரணம்? அப்பா, உனக்கென்று ஒரு நாடு இருக்கிறது. நம்முடைய நாடோ கனகபுரி. ஏதோ ஒரு தாசியின் பேச்சை கேட்டு அவளுக்கு என் உடைமையெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த நாட்டை நீதான் ஆள வேண்டும். அது மட்டும் கிடையாது, இது அழைத்து வந்திருக்கிறாயே ஒரு பெண், அவளுக்கும் உனக்கும் திருமணம். ஐயோ, அழகான பெண் அழைத்து வந்திருக்கின்றாய். உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து இந்த நாட்டை உழைத்து ஒப்படைக்க வேண்டும். அதுவரைக்கும் நீயும் உன்னுடைய மனைவி போய் பத்திரிகை யாரா இருக்கணும்னு அதான் செய்து நான் வந்துடுறேன். நானும் அப்படியே ஆகட்டும், புறப்படும் போகலாம். கடவுளே, உன்னை பார்ப்பேனோ பார்க்காம நினைத்து
ஆனால் உன்னை பார்த்து விட்டேன். அந்த நாள் ஞாபகம் எப்படி தெரியுமா? எப்படி அட்டா? கமலி 50லும் ஆசை வரும். ஆமா, உங்க வீட்டுக்காரர் வந்த நேரம் வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே தீர்ந்து போச்சு. கணவர் வராத வந்திருக்காரு இல்லவா, அவருக்கு ஆக்கி போட வேணாவா? அம்மா காசு தான் கொடுங்க, போயிட்டு மளிகை சாமான் அனைத்தும் வாங்கிட்டு வந்துடுறேன். வேலை வேலைக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் இல்லையா? கொடுங்க எங்க வீட்டு பெரிய பணம் அடி பீரோல வச்சுக்கிறேன். அடி போறியா? அப்படியா? கமலி செங்கங்கும் 16 எங்க வந்தா வயசான காலத்துல 16 கொண்டாடுங்க. மேரேஜ் மாமா பார்த்து போ. கல்யாணம் ஒரு வயசு புள்ளி வச்சு 16 அனைவருக்கு பத்திரிகை எழுதி விட்டாயா? எங்க பாக்கணும் செங்கங்கும் 16 போலே போடுவாங்க. சேமியா ஜவர்சி என்ன பாத்துக்கமா தெரியவே தெரியாது. உங்க அம்மா ஒரு கத்து கொடுத்து கேள்வி நீங்களாவது சொல்லி கொடுங்க. கமலி, இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டும். ஆமா, அதற்கு முன்பாக என்னை ஏமாற்றினாலே அந்த கட்டிலை அவளை பழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு தான் எனக்கு முடிச்சுட்டு விழா. ஐயோ உன்னதான் இன்னைக்கு காலி பண்ணிடுறாங்க. ஏமா டேய் எல்லாம் கூட்டு விழா போட்டுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியா? ஏமா தான் சொல்லுங்க. டேய் அம்மா இட்டாலிக்கு போறேன்டா. இட்டாலிக்கு அம்மா தக்காளி பையன் போறியா? டேய் நீ சக்காத்தி எனக்கு உதவாங்காம போக மாட்டா போலுங்கிறாவோ. டீ பாக்க மாட்டேன் மரிக்குதேம்மா. பாய் சுத்தி கூட நிக்கிறடாவோ. இவா இந்த பாவாடி எங்கம்மா வாங்குனீங்க? சொல்லு வீச்சோலியா? சூப்பர்னா 299. எல்லாத்துலயும் 9 தான் உனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க இல்ல
எனக்கு வலிக்கு போதே போட்டுண்டி ஓ குட்டியா பாப்பா பார்த்தனா பகமில்லையோ உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஞாபகம் இருக்கா? என்னங்க சொன்னீங்க? எப்பாவது உன்னை நான் சந்திப்பேன்டி. ஆனா சந்திக்கும் பொழுது உன் நிலைமையே மாத்த சொன்ன சொல்லிட்டேன். ஓ குட்டியா பாப்பா கத்திலை என்னங்க பாபாட சட்டையில பார்த்தேன் நம்ம ஓனர் 5 அடிக்கு ஜாதி வாங்கி கொடுக்குறான். ஒரு என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. கனவல்லி இவன் பேச்சை கேட்டுதான் இத்தனை காலமாக என்னங்க உன்னை எப்படியெல்லாம் அடித்தான். ஆமா சார், நீ யாரும் இவன் அடிக்க வேண்டும். அக்கா அக்கா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயம் இத்தனை நான் அதோ கிழக்க யார் தெரியுமா? யாரு? இவர் தான் என்னுடைய மகன். அது மத்த என்னுடைய மருமகளை எப்படி இருக்கிறார்? வாடி அம்மா. ஐயோ இவ மருமகளா? மாமியார் கிட்டாதடி சுத்தி வந்துற பால் குறைய ராஜா. ஆமா ஆத்தா இருப்பாரு. எங்க பால சோத்திர மாண்டவரே. ஆமென். ஹalleluya. காலையில காட்டு பட்டு 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 ரசிக மாண்டவரே. பட்டு மாண்டவரே. ஹalleluya. போற ஊருனா போடு என்னடா ஆளுக்காரு கடிக்கிறீங்க? பேட்டா பீல் பண்ணுவேன். சூத்து மாலை அடிக்கிறீங்க. நான் ஒரு 4 அடி அடிக்கிறீங்க. பாருங்க வாங்கி
இதுக்கு மேல நீ உயிரே இந்த மானங்கட்ட சக்காத்தி கண்ணுக்குட்டி முதுக்கிட்டே இருக்கு உடனே கண்ணு எனக்கு ஆண்டி எனக்கு வந்து இது சந்தேகம் என்னடி இது கண்ணுக்குட்டி முதுக்கிட்டே இருக்கு குரலமா போட்டுருக்கேங்க பூசணிக்கா தக்காளியே அது போட்டனக்கா ஆய் போடி ஆயா கரபடி யாரு அதான் இருக்கு இங்க பாருங்க குத்துறாங்க இருக்கு ஏய் போடி 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 நானே சாவறேன் சுத்தத்து நாடி ஓரத்துக்கு சுத்தியத்து குத்துறமா சுத்தத்து ஓரத்துக்கு ஐயோ ஏமா குழந்தை கொய்ய வேண்ட பயந்துட்டுறீங்களா என்ன வாயில சாப்பிட்டு ஒழுங்கா சாப்பிட அங்கிள் போயிட்டு வரேன் போடி நாம் நாட்டை அடைந்து விட்டோம். நம்முடைய மகனுக்கு மணிமுடி சுட்டி இந்த நாட்டை அதுக்கு முன்பாக அப்படியே திருவிழா கெட்டி உன்னுடைய தந்தை செய்த தவறை இனி ஒரு காலம் நீ செய்யக்கூடாது. நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டும். நாங்கள் நீ ஆட்சி செய்துவிட்டு பிறகுவா Thank you.
அன்புமிக்க பெரியவர்களே, நாடக கலாரசிகளே, காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்து நம்பர் 8 மேல் ஒட்டிவாக்கு கிராமம் மதுரா பாலிச்செட்டி சத்திரவழி எங்கள் காஞ்சி ஸ்ரீ ஜீவா நாடகமன்ற கலைக்குழுவினால் இன்று இரவு இந்த புனிதவை நடத்திய மனைவி கொடுத்த சாபம் என்ற தொடர் எத்தனை பொழுது அனைவர்களும் சென்று வரலாம். ஏழு பேருக்கு அடிக்கும்